வாழ்க்கையின் மிகவும் இருண்ட பகுதி பூமியின் மிகவும் புனிதமான இடமாக மாறினால் எப்படி இருக்கும்? நீங்கள் அடிக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, பட்டினி போடப்பட்டு, கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக கடின உழைப்புக்கு ஆட்படுத்தப்பட்ட சிறைசாலைக்குள் மீண்டும் நடந்து செல்வதை கற்பனை செய்து பாருங்கள். பெரும்பாலான மனிதர்கள் ஒருபோதும் திரும்பி செல்ல மாட்டார்கள். ஆனால் கார்டினல் எர்னஸ்ட் சிமோனி திரும்பிச் சென்றார். தன்னுடைய 97வது வயதில் இந்த அல்பேனிய கார்டினல் ஸ்பாக்ஸ் சிறைக்குள் மீண்டும் அடியெடுத்து வைத்தார். இயேசு கிறிஸ்துவை மறுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் 28 ஆண்டுகளை கழித்த கம்யூனிச கட்டாய உழைப்பு முகாம் இது. சுரங்கப்பாதைகள் வழியாக அவர் கனமான சுமைகளை சுமந்து சென்றதும், பல ஆண்டுகள் தனிமை சிறையை அனுபவித்ததும், பெயரோ கல்லறையோ சிலுவையோ இன்றி எண்ணற்ற அப்பாவி கைதிகள் இறந்ததும் இந்த சிறையில்தான். அடக்குமுறையின் இருளுக்கு அடியில் மறைந்திருந்து தந்தை சிமோனி ரகசியமாக தயாரிக்கப்பட்ட சில ரொட்டி துண்டுகள் மற்றும் திராட்சை சாற்றை பயன்படுத்தி ரகசியமாக திருப்பலியை நிறைவேற்றினார். ஒவ்வொரு நற்கருணை வழிபாடும் அவரது உயிரை பறித்திருக்க கூடும். ஆனால் பயத்தை விட அன்பு வலுவாக இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதே குரு சங்கிலியால் பிணைக்கப்படாமல் கத்தோலிக்க திருச்சபையின் கர்தினாலுக்குரிய சிவப்பு அங்கியை அணிந்து திரும்பினார். வெறுப்பை நினைவு கூற அல்ல, நம்பிக்கை மௌனமாக்கப்பட்ட அதே நிலப்பரப்பில் திருப்பலியை ஒப்புக்கொடுக்கவே அவர் வந்தார். ஸ்பாக்ஸ் சிறையில் இருந்து மீண்டும் நற்கருணை பிரார்த்தனைகள் உயர்ந்தபோது அந்த சிறை ஒரு வழிபாட்டு தலமாக மாறியது. திருத்தந்தை லியோ தனது நெகிழ்ச்சியான செய்தியில் கிறிஸ்து சிலுவையை மரணத்தின் கருவியிலிருந்து நித்திய வாழ்வின் வாக்குறுதியாக மாற்றினார் என்பதை விசுவாசிகளுக்கு நினைவூட்டினார். ஒருவேளை அதுவே எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அற்புதமாக இருக்கலாம். கம்யூனிஸ்டுகளால் ஒரு குருவை சிறையில் அடைக்க முடிந்தது, அவரது உடலை சங்கிலியால் பிணைக்க முடிந்தது. ஆனால் அவர்களால் அவரது ஆன்மாவை ஒருபோதும் சிறைப்பிடிக்க முடியவில்லை. ஏனெனில் கிறிஸ்து ஒருவரின் இதயத்தில் வாழும்போது எந்த சிறையும் அவரை அடைத்து வைக்க முடியாது. எந்த இருளும் அந்த ஒளியை அணைக்க முடியாது. எந்த கொடுங்கோலனும் விசுவாசத்தின் தீபத்தை அணைத்து விட முடியாது.